இப்போ வந்துட்டு குழந்தை பிறந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்துட்டு இப்போ பாருங்க நிறைய பேர் வந்துட்டு அதை முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் கூட பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது தன்னோட அழகு போயிடும், அந்த மாதிரி ஒரு மாயையான ஒரு காலம் இருந்தது. அப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அது குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிறந்த உடனே அந்த தாய்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பாலில் வந்து அதிகமான சக்தி இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஸோ அது எதுலேயுமே கிடைக்காத ஒரு எனர்ஜி. ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுத்தா மட்டும்தான் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே வந்து வலியுறுத்தும் பொழுது இப்போ வந்து கொஞ்சம் பரவலாக எல்லாருமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பிறந்த உடனே சில தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்பே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறையா காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அந்த ஹிஸ்ட்ரி வேண்டாம், பால் சுரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். அதற்கான உணவுகள் வந்து கண்டிப்பாக பூண்டு நிறையா சாப்பிட்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிஷ்ஷு கருவாடு இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க. கால்சியம் எல்லாமே ப்ரோட்டீன் எல்லாமே எடுத்துக்கிட்டால் கூட இந்த பூண்டில் வந்து அதிகமான பால் சுரப்பு இருக்குது. அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தும் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வரலாம். ஸோ அக்குபஞ்சர் மூலியமாக எவ்வளோ பேருக்கு வந்து நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதிகமான பால் சுரந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் டைமில் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல விளைவுகளின் காரணமாக தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பால் அதிகமாகவே சுரக்கிறத நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். ஏன்னா குழந்தைக்கு வந்து இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அந்த குழந்தைக்கு அந்த பால் கிடைக்கலன்னா அதோட வாழ்நாள் ஃபுல்லாகவே அது வந்துட்டு ஒரு வீக்கான ஒரு குழந்தையாக தான் வளரும். ஸோ முதல்ல அதுக்கு கிடைக்கக்கூடியதே இதுதான், இந்த உணவு தான். இதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட பால் மாறாமல் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஏதாவது டவுட் உங்களுக்கு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்.